அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம முகத்தில் முடி வளரும். பெண்களுக்கு முகத்தில் முடி வளரும், மீசை வளரும். இது வளராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு குப்பைமேனி இலை எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் கொழுந்து எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு விராலி மஞ்சள். இது மூணையும் அரைச்சி நைட்டில் தடவுங்க. காலையில் நல்லா முகம் கழுவுங்க. அதுமாதிரி ஒரு வாரம் செய்யணுவாங்க, இல்லை 2 வாரம் செய்யணுவாங்க. முகத்தில் முடி முளைப்பு மறைஞ்சி முகம் பளபளப்பாகும். அதே போல் சொட்டை வழுக்கு தலையாயிடுது சில பேருக்கு. வழுக்கையில் முடி வளருது, நிறைய பேருக்கு வழுக்கு தலை விழுந்துடுது. அதுவும் ஹார்மோன் குறைபாடு தான். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கங்க, 1/2 ஸ்பூன் கல் உப்பு எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரைன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கங்க. 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. இது 4யும் பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுக்கோங்க. காலையில் குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே தலையில் தடவி குளிங்க. ஒரு வாரம் குளிச்சுட்டு வாங்க. சொட்டைகளும் முடி வளர ஆரம்பிக்கும். கருப்பாக முடி வளரும். அதே போல் சில மீன்களுடைய நன்மைகளை சொல்கிறேன். கொடுவா மீன் ஒன்று இருக்குது. கொடுவா மீன் சாப்பிட்டிங்கன்னா முகம் பளபளப்பாகும், நல்ல பளிச்சுன்னு இருக்கும், முகம் பளபளப்பாகும், ஷைனிங் ஆகும். அதே போல் இதய நோயாளிகள் பவள மீன் ஒன்று இருக்குது, கணவாய் மீன் ஒன்று இருக்குது. இது 2யும் சாப்பிட்டிங்கன்னா இதய நோயாளிகள் நல்லது. இதயம் பலப்படும், இதயத்தில் ஓட்டை இருந்தாலும் அடைஞ்சிரும் இந்த 2 மீன்கள் சாப்பிட்டிங்கன்னா. அதே போல் மத்தி மீன்கள் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம், நல்லது. அதே போல் சர்க்கரை வியாதிக்கிறவங்க அந்த மத்தி மீன் சாப்பிட்டா சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் இறால் வாரத்துக்கு ஒரு நாளாவது சாப்பிட்ணும். ஒரு நாளாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வராது, ஆஸ்துமா குணமாகும். அதே போல் விக்கல் வரும், சில பேருக்கு விக்கல் வரும், மூச்சு திணறல் வரும். இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு எடுத்து வறுத்துட்டு பவுடர் ஆக்கி தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா மூச்சுக்கு திணறல் ஏற்படாது, விக்கல் நின்றுவிடும். அதே போல் கை காலெலாம் புள்ளிகள் வரும், வெள்ளையாக புள்ளிங்க வரும், வெள்ளையாகிடும் கை காலெலாம் அங்கங்கே. அது சத்து குறைபாடெல்லாம் வருது. அது என்ன பண்ணணும், நம்ம துளசி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. மஞ்சள் வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு, இல்லை 10 இலை எடுத்து கழுவிட்டு நல்லா மென்று காலையில் வெறி வயதில் சாப்பிட்டீங்கன்னா அந்த வெண்புள்ளி மறைஞ்சி வெள்ளை நிறமாக இதுக்கெல்லாம் மறைஞ்சி சிகப்பாக மாறிவிடும், ரத்த ஓட்டம் அதிகமாகிடும். அதே போல் வெயில் காலங்கள்லேருந்து வேர்வை வாசனை வரும், உடம்பு நாற்றம் அடிக்க ஆரம்பிக்கும். இவங்களாம் என்ன பண்ணணும், வில்வ இலை அரைத்து உடம்பு ஃபுல்லாக பூசி குளிச்சுன்னு வந்தீங்கன்னா துர்நாற்றம் போய் மனம் வீச ஆரம்பிக்கும். அதே போல் ஆவாரம்பூ அரைச்சி தடவி குளிச்சுன்னு வந்தாலும் மனம் வீசும். அதே போல் புளியம்பூ அரைச்சி தடவி குளிச்சுன்னு வந்தீங்கனாலும் மனம் வீசும். அப்படி இல்லைன்னா பழத்தை கூட அரைச்சி உடம்புல பூசி 1/2 மணி நேரம் ஊற விட்டு குளிச்சுன்னு வந்தீங்கன்னா வாசனை வேர்வை வாசனைலாம் மறைஞ்சி நல்ல வாசனை அடிக்கும், உடம்பு பளபளக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.